ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரேம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/7/2024 28/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது 22ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போகிறார். ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது, பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில். அதனால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 22ஆம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது. அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும், அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம், எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம். அன்றைக்கி சொஜ்ஜி சாப்பிட்றா. நார்மலி வயசானவா, அதாவது உடல் நலம் கருதி அவங்க சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவா. காரம், உப்பு, புளிப்பு இது சேர்த்துக்கிறது இல்லை. இது வைணவர்களுக்கு ஒரு மிகவும் விசேஷமான நாள். ஸ்ரவண விரதம். திருவோணம் அப்படின்றது 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்ற அடைமொழி உண்டு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். சிறு ஆதிரை சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். திருவோணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 23ஆம் தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடிபுரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது. 23/7/2024 அன்னைக்கு. 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிறை சதுர்த்தி. சங்கடங்களை ஹரனை வதைக்கக்கூடிய சதுர்த்தி. எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தரம் சுற்றி வாங்கும். 9 தோப்புக்கரணம் போடுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. 26ஆம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ, 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்கிறோம். இது விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது. அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது. இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை. இந்த அவமாகம் இன்றைக்கி பார்த்தாலேயானால் பஞ்சமி, சஷ்டி, சப்தமி 3 திதிகள் வருது. பஞ்சமி திதி 19 வினாழிகைகள் இருக்குது. சஷ்டி தீதி பார்த்தோன்னா ஒரு 56-57 நாழிகை இருக்குது. அதாவது இன்னைக்கு நாள் பிறந்ததுலேருந்து 26ஆம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயமானதுலேருந்து 19 வினாழிகை பஞ்சமி திதியும், அதிலிருந்து 56 நாழிகை சஷ்டி திதியும், அதற்கு பிறகு சப்தமி திதியும். அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தோன்னா சப்தமி திதி உதிச்சிரும். 3 திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த நாளில். ஏன்னா நம்மளுக்கு தமிழில் பார்த்தாலேயானால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம். அதை தவிர எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. சரி, 27ஆம் தேதி பார்த்தாலேயானால் வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது. அதாவது வருஷத்துக்கே 8 நாள் தான் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார். அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம், அதாவது அஷ்டமி, நவமி, திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது. செவ்வாய், வெள்ளி, அந்த செவ்வாய், சனி எந்த மாதிரியான நாட்களும் சரி. நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை, ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை, இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இது ராகு காலம், யமகண்டம் இதெல்லாமும் பார்க்க வேண்டாம். அதனால் எல்லாவித நிர்தோஷங்கள் உண்டான நாள். அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய 6:52 8:22 வரலும் உண்டான நேரத்தில் வாஸ்து பூஜை போடுறது மிகவும் ஏற்றம். கடக்கால் பூஜை போடுறது, புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, அதுவும் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது,
அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது, புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அன்றைக்கி, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் டைமை வந்து 5ஆக பிரிச்சிருக்கா. ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம், அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு வந்து சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு 18, போஜனம் செய்யும் நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:22 - 36 நிமிஷம், அந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம், அதாவது 8ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம். அதனால் மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா சதுர்த்தி வேறு வருது. அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும், ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தரேன். ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/7/2024 28/7/2024 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10-11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது 9-10 அதிபதிகள் 11ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்குது. 9-10 அதிபதிகள் சேர்ந்து 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கார். இதனால் சில செலவுகள் மேற்கொள்வீங்க. அதாவது கோவில்களுக்கு, அதாவது பொது காரியங்களுக்குன்னு சில செலவுகள் வர பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. எதிர்பாலினத்தர் மூலியமாக திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வெளி இனத்தவர், வெளி மாநிலத்தவர், வெளிநாட்டினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3-8ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக குரு மங்கள யோகம் அமையிறது. நல்ல ஒரு ஏற்றம் குரு மங்கள யோகம் அமையிறது மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு வீடு வாசல் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 4 7ஆம் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பொழுது அவரே 8ஆம் அதிபதியும் வர இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு 7 8 அதிபதிகள் 9ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் தந்தையின் மூலியமாக பொருள் வரவு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் நாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் மாற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 22/7/2024 28/7/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்னா வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி மதியம் ஒரு 12:45 மணி வரலும் இந்த காலகட்டம் அமைய போகிறது. இதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். புனர்பியோகம் அமைகிறது. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல விசேஷம். 23ஆம் தேதி மதியத்திலிருந்து 25ஆம் தேதி மாலை ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக வேலையில் நிமித்தமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருள் வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது 25ஆம் தேதி மாலை 3 மணியிலிருந்து 27ஆம் தேதி மாலை 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். 11ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறதுனால நிச்சயமான லாபம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 27ஆம் தேதி மாலை ஒரு 5 மணியிலிருந்து 29ஆம் தேதி மாலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் அஷ்டமத்துக்கு போகிற சந்திராஷ்டம காலமாக இருக்குது. புதுசாக முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை முயற்சி பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையற்ற அதாவது லூஸ் ஸ்டாக்ஸ் எதுவும் பேசாதீங்க. எந்த விஷயத்தையும் மூக்கம் நுழைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் அது தவறுதலாக சென்றடையும். அதனால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அதை தவிர இந்த இதில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்க, இந்த சிஜி பிளேயர்ஸ், அதை தவிர இது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பிளேயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் பார்த்துட்டு துளசி மாலை ஒன்று போட்டு வரதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்.